பிரியுஸ்மான் சயீத் நூர்சிக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதும் அவரது 100 மாணவர்களை இலக்காக கொண்ட துன்புறுத்தல்களும் கைதுகளும் 1954 ஆண்டு முழுவதும் தொடர்ந்தன. சாம்சன் உயர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் காலஞ்சென்ற முஸ்தபா சுங்கூர், ஹுசைன் யூசெல் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் பதியுசமான் விடுவிக்கப்பட்டார். அந்த காலகட்ட செய்தித்தாள்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வெளியாகத் தொடங்கின. டெனிஸ்லி சிவ்ரில்லில் 800 மாணவர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டனர். இஸ்பாடாவின் எகிட்டர் பகுதியில் தொடர் விசாரணைகளும் ஆய்வுகளும் தொடங்கின.